வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சாண்டா அப்படின்னா எப்படி இருப்பாரு? ஏதாவது ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போய் கிஃப்ட் கொடுப்பார்ல, அப்படிதான் ஞாபகம் இருக்கு. அதை மொத்தமாக அழிச்சிருங்க. இந்த படத்தில் வந்து சுத்தியில் எடுத்துக்கிட்டு மனுஷங்களை வேட்டையாடுறத பாருங்க. கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியல. எதாச்சும் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு போறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு கன் பாயிண்ட்ல மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த முக்கியமான பொருளை எடுத்து கொடு, இல்லைன்னா எல்லாரும் கொண்டுருவோன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது நம்ம சாண்டா வந்து அங்கே போயிருக்காரு. சரி, மற்ற பசங்க இவங்களை விட்டு போகலன்னு நினைக்கிறாரு. ஆனால் என்ன நினைச்சா தெரியல, திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. சாண்டா, நான் வந்து குட்டி பொண்ணு, உங்களை நான் ரொம்ப நம்புறேன், என்ன என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்க, தாரக மந்திரமே இதானே, சாண்டாவை நம்பணும், கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்பாம இருந்தா இப்படி, நம்புறல நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் காமெடி ஃபன்னு மாசீன்னு காட்டி மெர்சல் ஆக்கி விட்டுருப்பாங்க. படத்தோட ஆரம்பத்திலே என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எடுத்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே நான் சாண்டாவை ஒர்க் பண்ணவே போறதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன சாண்டா, நீங்க சாண்டாவுக்கு 10 பக்காவா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, பக்கத்தில் இருக்கிற மாலில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியே 3-4 வருஷம் கன்னியூ பண்ணுங்க, மஜாவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆண்டி இருக்கிறாங்க. ஆண்டி நீங்களா ஊத்துங்கன்னு சொல்லி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது என் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு சொல்லிட்டு இந்தாங்க மேண்டியோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே வந்து பார்த்தா ஹா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பறந்துட்டு இருக்கிறாரு ஜட்டு வேகத்தில். சாண்டா நீங்களா, உங்களுக்கா சரக்கு ஊற்றி கொடுத்தேன்னு கேட்க, ஆமாப்பா ஆமான்னு மேலே இருந்து கத்துறாரு. காசு எவன்டா கொடுப்பா அப்படின்னு கேட்க, காசா அப்படின்ட்டு வாந்தி எடுக்கிறாரு. அவர் மாதிரி இருக்கும், ஆனால் படம் செம்மையாக இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான். ஏதோ காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். காரும் வருது. வந்த உடனே தான் காட்டுறாங்க உள்ள வந்து இவங்களோட ஒய்ஃபு ஒரு குழந்தையும் இருக்கு. அப்படியே 3 பேர் ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும்போது செக்யூரிட்டிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. உள்ள யார் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2-3 டைம் செக் பண்ணிட்டு தான் அனுப்புறாங்க. என்னடா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது, ஏதோ முக்கியமான பிளேஸுக்கு போக போகிறான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, இவங்க அம்மா வீட்டுக்கு. ஒருவேளை இவங்க அம்மா பெரிய ஆளாக இருப்பாங்க போல. உள்ள போன உடனே இவனோட சிஸ்டர் தான் காட்டுறாங்க. ஏய் என்னடா கிஃப்ட் இது, இதை பார்த்த உடனே அம்மாவை தூக்கி போட்டு மிதித்துருவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை காட்டுறாங்க. ஹான்னு கத்திக்கிட்டு இருக்கா. என்னடா தினசான சவுண்டு கொடுக்குறான்னு பார்த்தா அவன் வந்து படத்தில் சான்ஸ் கிடைச்சிருக்காம ஹீரோவா, அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவனோட பையனை காட்டுறாங்க. நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க, வாழ்க்கை சுகமாக போகுதுன்னு பேசிட்டு இருக்கிறப்பல நம்மள மாதிரி அவரும் ஒரு யூடியூபர் போல. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த லேடி, அதாவது இவங்க சொல்லக்கூடிய அம்மா வராங்க, வந்துகிட்டே இருக்கிறாங்க. தடன்னு ரஜினி மாதிரி அந்த ரூட்ல போயிடுவாங்க. இங்கம்மா இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காட்டுறாங்க. அப்போ பார்த்தா ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் என்னது நாகார்ஜுனவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க நின்றுட்டு இருக்காங்க. எதுக்கடா நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா ஒரு பாசம் நொட்டுது போய் உட்காருங்கன்னு சொல்லி கலாச்சி விட்டுட்டு இருக்காங்க. அதே சைடு தான் நம்ம சாண்டாவை காட்டுறாங்க. வீட்டுக்கு போறாரு, கிஃப்ட் வைக்கிறாரு, வராரு. அப்படி இருக்கும்போது கடைசியாக ஒரு வீட்டுக்கு போய் கிஃப்ட் வைக்கிறாரு. இந்த மூஞ்சிக்கு கிஃப்ட் தான் உனக்கு கேடுன்னு சொல்லிட்டு திரும்புறாரு. பார்த்தா சரக்கு இருக்கு. தம்பி அண்ணன் மடிச்சுக்கோப்பா, கிஃப்ட் வச்சுட்டு சரக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சோஃபா இருக்கு. உட்காந்து பட்டன் ஆன் பண்ணா ஆன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா பக்கத்துக்கு ரிமோட் வேறு ஆன் ஆயிடுமா, டிவி வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இடம் கிடைச்சா எப்படி இருக்கும், சாண்டாவுக்கே செஞ்சு வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி இந்த சைடு காட்டுறாங்க. கேஜிஎஃப் படத்தில் வந்து எல்லாரும் கண்ணு மறைச்சு வச்சுட்டு தூக்குவாங்க பார்த்தீங்களா, கர்டன் வரும்போது அந்த மாதிரி எல்லாம் மறைச்சு வச்சுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. எவெல்லாம் பேச்சு கேட்கல அவெல்லாம் பட்டுன்னு சுட்டுட்டு இருக்க. அப்படியே உள்ளதான் காட்டுறாங்க. யாரும் இந்த சைடு வரல. அதனால வந்து எனக்கு கிஃப்டே இல்லையாம்மா, என்னம்மா கிஃப்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பொண்ணு கேட்டுட்டு இருக்கு. கிஃப்ட் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அந்த ரூம் காட்டுறாங்க. இவனை ஹீரோன்னு சொல்லிக்கலாம், அவர் வந்து சாண்டா கிளாஸ்னு சொல்லிக்கலாம். அவனும் வேகமாக போயிட்டு ரூம் டோரை திறந்து பார்த்தா அப்படியே நிறைய கஜான மாதிரி உள்ள பொருள் வச்சிருக்கான் பீரோக்குள்ள. அப்படியே அதுலேருந்து ஒன்று சுருட்டி கிஃப்ட்லாம் பேக் பண்ணி அந்த குழந்தை கொண்டு போய் கொடுக்குறான். அந்த குழந்தை அப்படியே அழகாக விரிச்சு பார்க்குது. விரிச்சு பார்த்தா வாக்கி டாக்கி. என்னப்பா இது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே பாரு கண்ணா, ஏதாவது கஷ்டம் வந்தா இல்லை உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா சாண்டா கிளாஸுக்கு உடனே கால் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, சாண்டா கிளாஸ் திருப்பி பேச மாட்டாரு சொல்றாங்க. நான் காது குத்த பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். குட்டி குழந்தை ஒத்துக்கிட்ட உடனே சரி ஓகே நீங்க 2 பேர் வெளியே போங்க, நான் சாண்டா கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அனுப்பி வைக்குது. அப்ப என்ன பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்கறாங்க பாருங்க. குழந்தையோட இதை கேட்கறாங்க. அப்போ குழந்தை வந்து எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வந்து 2 பேருமே பிரிய போறாங்க, அவங்க சேரணும், எனக்கு வேற எந்த கிஃப்ட்டும் வேண்டாம் சாண்டா அப்படின்னு சொல்ல வெளியே இருந்த ஹீரோவும் அப்படின்னு சிரிக்கிறான். அதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயினும், இங்க பாரு இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்தானே கூட்டு வந்தா, எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் காட்டுறாங்க சுடுற சவுண்டு வேகமா கேட்க ஆரம்பிக்குது. ஐயோ என்னடா இப்போ சுடுற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த குழந்தைய கூப்பிடலாம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஏந்திரி பாப்பா ஏந்திரி அஞ்சலி ஏந்திரின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போறாங்க. அப்பதான் காட்டுறாங்க நம்ம சாண்டாவுக்கு அந்த சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வந்து பாக்குறாரு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இவ்வளவு நேரம் அவர் ஜாலியா இருந்தது இந்த வீட்டுக்கு மேலதான். பகவானே என்ன நடக்குது, இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போறாரு. பேக் பண்றாரு, வெளியே குதிக்கலாம்னு நினைக்கிறாரு, குதிக்க முடியல ரைட்டுக்கு. ஆனால் மூக்கை டச் பண்றாரு. தொட்டு சேவந்து அதுக்கு மேல எனக்கு தெரியாது. அப்படியே தொட்டா வந்து அப்படி சக்தி மாதிரி மேல போயிடுவாரு. ஆனா அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த நேரத்துல வந்து ஒருத்தன் பாத்துருவான். பார்த்தோன்னே டே சாண்டா இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்டுட்டு பொக்குன்னு ஒன்று வயிற்றுல வைக்கிறான் கண்ணு வச்சு. ஏன்டா இந்த கண்ணு வச்சு இப்பெல்லாம் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இன்னொரு அடி வச்சேன்னா முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவான் பாரு. டம்முன்னு இன்னொரு அடி. ஐயோ சாவடிக்கிறானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நகருவாரு.
அப்போ வந்து அங்கே ரோப் மாதிரி இருக்குமாம்மா, அந்த கேண்டில்லாம் தொங்க விட்ட மாதிரி, அதை எடுத்து கழுத்தில் போட்டு இறுக்கிக்கிட்டு இருக்கும்போது கீழே ஒரு ஆயுதம் இருக்கும், எடுத்து ஒரே குத்து தான் காலில் குத்தி அப்படியே தொங்க விடுவார் பாருங்க. அவன் கீழே குதிச்சிருவான். அப்படி கீழே குதிச்ச உடனே என்ன, அந்த ரோப் வந்து இவர் மேலே இருக்குமா, இவரும் டொம்முன்னு போய் கீழே விழுறாரு. ஐயோ அம்மா கடவுளேன்னு சொல்லி எந்திரிப்பாரு. எந்திரிச்சு பார்த்தா அங்கே பக்கத்தில் வந்து ஒரு மரம் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. மரத்தில் வந்து குத்திட்டு பேனு படுத்துட்டு இருக்கான். கிறிஸ்மஸின் முதல் கொலை, ஐயோ இது எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் கிளம்புறாரு. அப்போ தான் உள்ளே காட்டுறாங்க ஒருத்தர் வந்து ஜிங்கிள் பெல் பாடிக்கிட்டு இருக்கான். நம்ம சேண்டாவை அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே உடனே போகலான்னு நினைக்கிறாரு. அப்போ தான் காட்டுறாங்க கையில் ஒரு கேண்டி இருக்கு, இந்த வீட்டிலேருந்து எடுத்தது தான். கண்ணாடியில் பார்க்குறாரு, அந்த குட்டி பொண்ணு உட்காந்துருக்கிறது தெரியுது. அப்படியே சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. உள்ளே நடக்கிறதா காட்டுறாங்க. ஜிங்கிள் பெல் பாடிக்கிட்டு எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து பிச்சு பிடிங்கி போட்டு அப்படியே உள்ளே உட்கார வச்சிருக்கான். என்றி மவனை இங்கேடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த முரட்டு பாட்டியும் பக்கத்தில் போய் கேட்க பொக்குன்னு ஒன்று வாயிலே குத்திட்டு போடி அப்படின்னு விரட்டி விட்டுருவான். அப்படியே ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, கணக்குலேயே காட்டாம ஒரு $300 மில்லியன் வச்சிருக்க. $300 மில்லியன் ஒரு 2700 கோடி வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, கணக்கு போட்டு சொல்லுங்க கமெண்ட்ல. இதெல்லாம் வச்சிருக்க எனக்கு தெரியாதா, அது ஆட்டையா போட தான் வந்திருக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படி இந்த பாட்டி வந்து பொறுமையாக உட்காந்து கையில் ஏதோ எலுமிச்சை பழத்தை ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி இந்த பாட்டி சும்மா விடலான்னு நினைச்சா பக்கத்தில் வருவானா, வந்து கையை எடுத்து பார்க்குறான். பேனிக் பட்டன் ஒரு பட்டன் இருக்கு, அதை அழுத்துனா அங்கே ஒரு லாக்கர் இருக்குமாம்மா. அந்த லாக்கரோட சீக்வன்ஸாக மாறிக்கிட்டே இருக்குமாம்மா நிமிஷத்துக்கு நிமிஷம். அப்புறம் தான் காட்டுறாங்க 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே கோடிங்லாம் போட்டு அந்த லாக்கரை திறக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் கெவின் எங்கே அப்படின்னு கேட்க, கெவினை காலை பிறப்பிக்கிட்டு படுத்துட்டு இருக்கிறானே அவனை காட்டுறாங்க. இவனடா இப்படி படுத்துட்டு இருக்கான், இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எவன் முஜனே சோகம் தெரில. பாஸ் எனக்கு தெரிஞ்சு மேலே இந்த கீழே விழுந்திருப்பான். ஏடா இவ்வளோ செக்யூரான ரூமில் விண்டோ குடுமா சரியா இருக்காது, எப்படா விண்டோ உடச்சிட்டு கீழே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி திமிக்கலாம் எப்படி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களாம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம சேண்டாவை தான் காட்டுறாங்க. 911 கால் பண்ணுறாரு. போலீஸ் எடுங்க அப்படின்ட்டு. ஆல்ரெடி கனெக்ஷன்லாம் கட் பண்ணி விட்டாங்களா, போக மாட்டேங்குது. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வரான். வந்ததை பார்த்ததும் இவரும் வந்து நகர்ந்து போயிட்டு பேக்லேருந்து எதாவது எடுக்க பார்க்குறாரு. இது வருமா அது வருமா, டோராமா நிறைய பொருள் வச்சுக்கிறாரு போல, எதுவுமே வரல. கடைசியில் அவங்க ஒரு பல்ப் இருக்குமா, அதை எடுத்து மண்டையில் அடிச்சுட்டு பார்த்தா அவன் கண்ணுக்கு வந்து கீழே விழுந்துருது. அவன் கண்ணு எடுத்து நீட்டிட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதை போறியா இல்லையா, சுற்றுவான்னு சொல்லி அழுத்திட்டு இருக்க. சேண்டா அது கீழே வந்து ட்ரிகர் இருக்கும் பாருங்க, அதை மேலே அது இருக்கும் பாருங்க அப்படின்ட்டு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கான். ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, மிக்சி ஓடுமோ ஓடாதான்னு சொல்லிட்டு திரும்ப அழுத்த பார்க்குறாரு. ஆன் ஆக மாட்டேங்குது. தூக்கி போட்டு டொம்முன்னு அடிக்க வரும்போது தூக்கி அடிப்பான் பாருங்க. சேண்டா உருண்டு போய் அந்த சைடு விழுந்துருவாரு. அப்புறம் அங்கே இருக்கிற பால்லாம் எடுத்து அவர் மண்டையிலேருந்து அந்த கேப் மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளே போட்டு டம்முடும் அடிக்கிறாரு. அடுத்த 3வது அடிக்க அதுவும் கலந்து போயிடுமாம்மா. 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் சேண்டா வந்து அவனை தூக்கி அடிக்க அவன் அங்கே இருக்கிற செடி மேலே விழுந்துருவான். விழுந்த உடனே வந்து நிறைய பொருளாக இருக்குமா, அதை எடுத்து 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கத்தி எடுத்துட்டு சேண்டாவை கொலை பண்ணலான்னு சொல்லி வந்துருவான். அப்படியே கழுத்தில் குத்தலான்னு சொல்லி வரும்போது கீழே வந்து ஒரு பொருள் இருக்கும், எடுத்து குத்துறா இருப்பாங்க. பார்த்தா ஸ்டார் மாதிரி ஒரு ஷேப் இருக்கு, எடுத்து கண்ணில் குத்திடுவான். அப்படியே ஆன்னு கத்திக்கிட்டு அவனும் அப்படின்னு பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கான். அப்போ சேண்டா வந்து கரெக்டாக சுவிட்ச் ஆன் பண்ணிடுவார். சாக்கு அடிச்சு அங்கேயே கருகி இறந்து போயிடுவான். இறந்து போனோடனே என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் போயிட்டு கிஸ் அடிக்கிற மாதிரி அவன்கிட்ட தோள்பட்டியில் வந்து வாக்கி டாக்கி இருக்குமாம்மா, அதை எடுத்து ஆன் பண்ணி எல்லாரும் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேச சேண்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட குரல் கேட்குது. அந்த பொண்ணு வந்து சின்ன வாக்கி டாக்கி வச்சிருப்பா, அதில் சிக்னல் மாற்ற இதில் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த பொண்ணு வந்து பேசுவா, சேண்டா இது நீங்கள் உண்மையில இருக்கீங்களா, எல்லாரும் நம்புறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா பாப்பா ஆமா அப்படின்னு சொல்லி இவர் முடியாமல் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த பொண்ணோட பேர் வந்து மீனான்னு வச்சுக்கலாம். மீனா அப்படின்ற பேரை சொன்ன உடனே அதை செக் பண்ணி பார்க்குறாரு. மீனாவுக்கு வந்து கிஃப்ட் தரணும். அதாவது இந்த பொண்ணு வந்து என்ன கிஃப்ட் கேட்டிருக்கா அப்படின்றத அதில் எழுதியிருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு பத்திரமா இருக்குல்லன்னு சொல்லி கேட்க, இல்லை சேண்டா என்னெல்லாம் சுற்றி வளைச்சு உட்கார வச்சு கண்ணால் மிரட்டிட்டு இருக்காங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. நம்மளால பேசிக்கிட்டே நகர்ந்து போயிட்டு இருக்க. நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அந்த கேமராவில் செக் பண்ணி யாராவது சேண்டா மாதிரி வேஷம் போட்டு எவனா சுத்திட்டு இருக்குன்னு சொல்லி இவங்க கடுப்பாக அப்படியே எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாரும் உட்கார வச்சிருந்தாங்களா அந்த இடத்துக்கு தான் போறாங்க. போன உடனே இங்க பாரு யார் ஆள் வச்சிருக்க, சேண்டா மாதிரி எவனை சுத்த விட்டுருக்க அப்படின்னு சொல்லி இவனை கேட்க, அப்பெல்லாம் எனக்கு எவனும் தெரியாது, என்னதான் கேட்டாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி இவங்க சொல்லிடுவாங்க. சரி உன்னோட ஃபேவரட் பையன் எவன், பொண்ணு எவன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற கூட்டம் வந்து அவன் தான் ஃபேவரட்டான பையன் சொல்லி கையை காட்டி விட நம்ம ஹீரோ சைடு போறாங்க. ஒரு பொம்மை மாதிரி இருக்குமாம்மா, எடுத்து தூக்கி போட்டு அதில் வாயை திறந்து விரல விட்டுட்டு அம்முன்னு அப்படி கடிக்க வச்சு அப்படி திருப்புறாங்க பாருங்க. ரண கொடூரமா கான்னு கத்துறான். அப்படி இவன் கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு துடிச்சு எழுது வந்து எங்க அப்பாவை ஏதாவது பண்ணீங்கன்னு தெரிஞ்சது, சேண்டா வந்து எல்லாரும் கொண்டுருவா அப்படின்னு சொல்லி மிரட்டி டைலாக் கூட சேண்டாவா எவண்டியாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு குடுக்குன்னு ஓடி போயிடுவா. ஏமா தாயை எங்கம்மா போற அப்படின்னு எல்லாம் விரட்டிக்கிட்டு போறாங்க. அந்த நேரத்தில் நம்ம சேண்டாவை தான் காட்டுறாங்க. அடிபட்டு இருக்கு, சண்டை போட்டதில் பெருசாக அடிபட்டு இருக்கு. அதை வந்து அப்படியே வீட்டில் டாக்டர் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வாயில வந்து கடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு பிஸ்கெட் எடுத்து வைக்கிறாரு. அங்கன்னு கடிச்சிருவாரு. ஐயோ பிஸ்கெட்
தீர்ந்து போச்சுட்டு இன்னொரு எடுத்து வைக்கிறாரு, அதுவும் கடிச்சிருவாரு. அப்படியே எடுத்து எடுத்து பல கிலோ சாப்பிட்டு முடிச்சு அப்படியே தைலியம் போட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு வந்து அந்த பொண்ணு வந்து பேசுது, சேண்டா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அவர் எடுத்து வச்சு பேசிட்டு இருப்பாரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சேண்டா வந்து, பாப்பா என்ன சேண்டாவை மட்டும்தானே தெரியும், ஒரு 900 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் எப்படி இருந்தான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கையில் சுத்தியிலோட போர்க்காலத்தில் ஆன்னு ரத்த கலரியாக கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருந்தம்மா, ஆனால் என்ன இப்போ வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி சேண்டா எத்தனை வயசாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ஒரு 3000-4000 வயசு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடேங்க 4000 வருஷமா சமையர்களை இப்படி இங்கே போயிட்டே இருக்கும்போது அந்த சைடு தான் காட்டுறாங்க. சாண்டான்னு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கா, அவனை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் வந்து ஆப்ரேஷன் சாண்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம சேண்டா வந்து ஒரு ரூம்ல மறைஞ்சிருப்பாராமா. அப்போ அந்த வழியே ஒரு பொண்ணு நடந்து போக அப்படியே ஒரு ரோப் மாதிரி இருக்கு, அதை உருவி அப்படியே கொலை பண்ணலான்னு பக்கத்தில் போறாரு. அங்கே ஒரு மிஷின் மாதிரி இருக்கு சாண்டா பொம்மை, அதை வந்து ஹா ஹா அப்படி சவுண்டு போடுது. அவ்வளோதான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருது. திரும்பி வந்து அட்டாக் பண்ண வர அந்த சவுண்டு கேட்டு அந்த வில்லன் அங்கே வந்துருவான். அந்த எல்லாரும் அட்டாக் போட்டு அப்படியே கதை உடச்சிட்டு உள்ளே போய் விழுறாங்க. அவ்வளோதான் சேண்டா உட்கார வச்சு கட்டி போட்டுருக்காங்க. எந்த கயிறு இருந்தா அந்த பல்பு கயிறு போட்டு கட்டி வச்சுட்டு, யாரா நீ ஒழுங்குமுறையதை ஒன்று யாருன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல, மை செல்ஃப் சேண்டா ஐ எம் கம்மிங் ஃப்ரம் வேர்ல்டு அப்படின்ட்டு இருக்கிறாரு. அப்படியே வந்து சுடலான்னு சொல்லி வரும்போது என்னோட பவரை காட்டினா எல்லாம் முடிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து மேல இருந்து வந்து ஸ்னோவை கொட்ட ஆரம்பிக்குது. பார்த்தா ஒரு சாண்டாவை கட்டி வச்சிருக்காங்களா, அந்த ரூமுக்கு மேலே தான் அந்த குட்டி பொண்ணு இருக்கா. ஹோட்டலில் வந்து சாண்டா இருக்கிறத பார்த்துட்டு இருந்திருப்பா. அதனால பஞ்செல்லாம் அப்படியே நொறுக்கி அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்க, உண்மையாக ஸ்னோ தான் அப்படின்னு சொல்லி டச் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஸ்னோ இல்லை. அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம மாநாடில் வரும்போது அப்படியே கவுந்து அடிச்சுட்டு மூக்கு தொட்டு வரமா, தொட்ட வேகத்தில் அப்படியே சர்ற நாடு மறைஞ்சு மேலே போயிடுவாரு. அதை வந்து ஒருத்தன் பார்த்துருவான், சாண்டா இங்கே இருக்கிறாருப்பா, சாண்டாவை தான் உண்மையில பார்த்தேன் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி உலகிட்டு இருக்கா. அந்த கொஞ்ச நேரத்தில் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி திரும்பி பார்ப்பாங்க, அந்த வண்டி வர சவுண்டை. அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த ஹீரோவா இருந்தான் பார்த்தீங்களா கும்ஃபு, அவன் வந்து வெளியே ஓடி வந்துருவான். அவன் அங்கேருந்து வர இவங்க அங்கே போக அவனை பார்த்த உடனே பேசுகிறாங்க, யாரானின்னு கேட்க கும்ஃபு மாஸ்டர்னு சொல்லுவானே, படப்படப்பன்னு சுட்டு அவங்கயே காலி பண்ணுறாங்க. அப்புறம் சேண்டா ஓடி போனா என்ன, ஹேக் பண்ணி இந்த ரூமை திறந்துருவாங்க. திறந்து பார்த்தா உள்ள ஒரு பொட்டு காசு கூட இருக்காது, $1 கூட இருக்காது. அதை பார்த்தோன்னே காசு எங்கடா போச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். அந்த நேரத்தில் தான் காட்டுறாங்க சேண்டா வந்து அங்கே இன்னொரு குட்டியாக வீடு இருக்குது, குட்டி வீடு, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த விஷயத்த வந்து அங்கே சுற்றிட்டு இருக்கவங்க பார்த்துருவானுங்க. சரி அப்படின்னு ஓகேன்ட்டு உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் சேண்டாவுக்கு அந்த பொண்ணுக்கும் குட்டி அழகாக பேச்சு போயிட்டு இருக்கு. சேண்டா நீங்கள் எப்படியே காப்பாற்றணும், நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ரிங்கை எடுத்து ஆட்டிகிட்டு இருப்பாரு. திடீர்னு ரிங்க வந்து உருண்டு ஓட ஆரம்பிக்குது. ஐயோ இது ஃபர்ஸ்ட் வைஃப் போட்டது, ஆமா எத்தனை வைஃப் உங்களுக்கு, ஒரே வைஃப் தான் அப்படின்னு கத்திக்கிட்டே போறாரு. போய் பார்த்தா அந்த ரிங்கு வந்து முடிகிற இடம் எங்க இருக்கு தெரியுமா, பெரிய சுத்தியல், கேஜிஎஃப் சுத்தியல் மாதிரி. அதை எடுத்த உடனே ஆஹா ஊகுன்னு அப்படியே ஆட்டுறாரு. சீன்ஸ் அம்மையா இருக்கும். வாங்கடா ஒருத்தன் தான் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வெயிட் பண்றாரு. ஒருத்தன் வர தலையில அடி தலை தெறிக்குது, இன்னொருத்தன் வர வேற அடி வேற தெறிக்குது. அப்படி இன்னொருத்தன் அடிக்கிறாரு. கடைசியா ஒருத்தன் வர அவன் அடிக்கிறாரு. அடிக்க அங்க வந்து கேமரா செட் பண்ணிருப்பாங்களா அந்த மண்டை மேல கொட்டையை வச்ச மாதிரி, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆக ஆரம்பிக்கிறது. கடைசியாக இன்னும் 2-3 பேர் வர எல்லாரும் அடித்து கொண்டுட்டு இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் ஓடிக்கிட்டு இருப்பான். டே தம்பி லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கா, அவனை உட மாட்டேன்னு சொல்லிட்டு தோறு மாதிரி தூக்கி போறா இருப்பாங்க. அப்படியே சுற்றிட்டு டம்முன்னு விழுது. அவன் அங்கேயே கீழே விழுந்துருவான். விழுந்த உடனே அவன்கிட்ட வந்து பாம் இருக்குமாம்மா, பாம் எடுத்து பேக் சைடில் சொறி விட்டுட்டு அப்படியே நடந்து வராரு. சே கடவுளை இதை நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாரு. டம்முன்னு வெடிக்குது. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறாரு. அப்புறம் வந்து அந்த கெட்டவனும் திருடினது யாரோ ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, வேகமாக வரான். வந்த உடனே அப்படியே யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல. அதனால ஹீரோவோட ஒய்ஃபை பிடிச்சி கண்ணை வந்து தலையிலே வச்சுட்டு, யாருடா நீ, யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க அவனே ஒத்துக்கிறான், நான் தான் இதை பண்ணேன். ஏன் எங்கள் அம்மாவோட சொத்து எனக்கு சேரக்கூடாதா? தம்பி சேரலாம்ப்பா, 3000 கோடியாப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் தான் திருடுனா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த சரி தான் காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணை தேடி போய் கண்டுபிடிச்சிருவாங்களாம்மா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆணியில் படுக்க மாதிரி செஞ்சு வச்சிருக்க, யாராவது கேவலமாக செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏணி மேலே ஏறுவாங்க. அதில் வந்து ஒரு ஆணி இருக்கும். இது யாராவது திரும்பவும் கேவலமாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு காலை வச்சு ஏறலன்னு நினைப்பான். பார்த்தா அதுலேருந்து இது வந்து உடஞ்சி அப்படியே கழுத்தில் வந்து சொருவிடுது, அதாவது தாடையில் வந்து சொருவிடுது. ஆன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது என்னடாச்சுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கத்திக்கிட்டு மேலே ஏற பார்க்க மேலே ஏறி போயிடுமா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து தட்டி விடுவா. பார்த்தா பாலை உருண்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி காலை எடுத்துருவான். அந்த நேரத்தில் தான் கீழே காட்டுறாங்க. அவன் வந்து தாடை எடுத்து நின்றுட்டு இருப்பான். அப்படியே பால் வந்து மேலேருந்து கீழே மேட் மாதிரி இருந்ததுல அதில் பேக்கு சொருவிக்குது. உடனே அவனும் எந்திரிச்சோடனே குண்டியில் வந்து ஒரு சொருவி இருக்குமாம்மா. அம்மா அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு அப்படியே மேலே வச்சு பார்க்குறான். எவ்வளோ பெரிய ஆணின்னு இருக்கும்போது மேலே அந்த பொண்ணு கீழே விழுந்திருப்பாள். பாலை வந்து பிடிச்சி வச்சுட்டு இருந்திருப்பா. எந்திரிச்சு ஒரு உருட்ட அது என்ன உருட்டின வேகத்துக்கு வேகமாக வந்துருமாம்மா. வர பால் நேரம் நெத்தியில் மேலே பட்டு ஆணி உள்ள சொருவி அங்கேயே இறந்து போயிடுறான். அப்புறம் இந்த பொண்ணு தான் வெறித்தனமாக அந்த பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கும்போது குட்டி பொண்ணு ஒரு இடத்துல மாட்டிப்பா. டென்னிஸ் பாலை வச்சு அடிக்கலாம்னு சொல்லி வரும்போது இவ கன் எடுத்து ஒழுங்கு மாதிரி எதை கையை தூக்குன்னு சொல்ல அப்படியே அந்த இடத்துக்கு சாண்டா என்ட்ரி கொடுக்குறாரு. டம்முன்னு ஒரு அடி அடிச்சிருவாரு. அவ்வளோதான் அந்த பொண்ணு பறந்து போய் விழுந்துருவா. பாப்பா எப்படி இருக்க பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு பிடிச்ச பாட்டை பாடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிங்கிள் பெல்னு பாடிக்கிட்டே இருக்கும்போது சாண்டா சுற்றி எடுத்துட்டு போய் ஒரு அடி தான் மாண்டை தெரிச்சு அவன் அங்கேயே இறந்து போயிடுறா. அடுத்த சீன்ல அவன் மறைச்சு வச்சிருந்தால அந்த பணத்தை கூட்டிட்டு போய் காட்ட நினைக்கிறான். அப்படியே போறான். எங்க பணம்
பணம் சொல்லி தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. அவ்வளோதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. போட்டு தலை சொல்லி ஆர்டர் பண்ணுறானுங்க. உள்ள ஒருத்தர் இருப்பார்ல, டே கண்ணுங்களா பணம் கிடச்சிருச்சு, இனிமேல் நீங்கள் எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யாரை சுட கருகருன்னு ரொம்ப அழகாக இருக்கே உன்னையா, வெள்ளை வெளியல்னு ரொம்ப அழுக்காக இருக்கே உன்னையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரேசிஸ்டாட நீ அப்படின்னு சொல்லி 3 பேர் கத்துறாங்க. சரி இவனை சுடு அவனை சுடுன்னு சொல்லி மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன நினச்சாங்களோ தெரியல, 3 பேர் சேர்ந்து டொப்புக்கடின்னு அவன் மேலே குதிச்சு கத்தி எடுத்து அப்படியே கழுத்தில் சரிவே அங்கேயே சாகடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம சாண்டாவை அந்த குழந்தைய காப்பாற்றி கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்தோடனே யார் சார் நீங்கள் சாண்டா மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் பேர் கிளாஸ், சாண்டான்னு சொன்னால் தெரியவா போகுது பாட்டி அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி கிளாஸ்ன்னு சொல்ல, என்னது க்ளவுஸா, இல்லை மேடம் கிளாஸ், என்னது க்ளவுஸா, இல்லை மேடம் கிளாஸ் அப்படின்னு திரும்பி சொல்ல, மேடம் சுற்றி சும்மா தான் இருக்கு மேடம், தூக்கி எடுத்து நம்ம மண்டை பொழந்துடும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே கிளாஸ் புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே வந்து ஒரு கன் இருக்காமா, இந்த கன்னை யாருக்கு யூஸ் பண்ண தெரியும்னு சொல்லி கேட்க பேன்னு முழிப்பாங்க. அப்புறம் அந்த ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு சரி வாங்க நம்ம போய் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கன்னை கொடுத்துட்டு மிரட்ட சொல்கிறாங்க. மிரட்டுவாங்கன்னு பார்த்தா டம்முன்னு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்களை கொலை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சாண்டா வந்து சைடில் நின்று பாலை உருட்டி விட்டு டம்முன்னு அடிச்சுட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் போயிட்டு கட்டையை தூக்கி அடிச்சு ஒருத்தனோட கதையை முடிச்சு விட்டுட்டு எல்லாரும் மயக்கமடைய செய்யும் போது மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வேற ஒரு இடத்துல பணம் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்றத லொக்கேஷனை தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக வண்டியில் போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சாண்டா வந்து நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜீசஸோட குழந்தை ஒன்று இருக்குமாம்மா, சாரி ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் தூக்கி போட்டு அந்த ஒரு போர்டு மாதிரி இருக்கும் அதை மட்டும் எடுத்துகிட்டு ஓடுறாரு. அந்த நேரத்தில் தான் காட்டுறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணாலும் பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து மடா பையனா ஒருத்தன் எந்திரிக்கிறான், யாரோ நீ ஜெய்ஜாண்டிக்கா இருக்கான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு மேலே ஏறி அப்படியே பிடிக்க ட்ரை பண்ணுறான். அந்த நேரத்தில் அவனை தள்ளி விட்டுட்டு இந்த சைடு தான் காட்டுறாங்க நம்ம சாண்டாவும் போர்டு எடுத்துகிட்டு வேகமாக போயிருப்பார்ல, ஆனது ஆகட்டும் போனது போகட்டும்னு சொல்லிட்டு போர்டு எடுத்து சறுக்கிட்டே வேகமாக போகிறாரு. அதில் போய் ஒருத்தனோட கழுத்தில் இது இடிச்சு கழுத்து எலும்பு வளைஞ்சி அங்கேயே இறந்து போயிடுறான் ஒருத்தன். அப்படியே அந்த வண்டி ஏறிக்கிட்டு அப்படியே வேகமாக போயிட்டு இருக்கிறாரு. அடுத்து இந்த சைடு தான் காட்டுறாங்க அந்த அவனை கீழே தள்ளி விட்டுட்டு ஒய்ஃபோட கழுத்தை மட்டும் அப்படி இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கான். அதனால ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த சைடு சாண்டாவை காட்டுறாங்க. வேகமாக போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் முன்னேறலான்னு சொல்லி வருவான். அந்த நேரத்தில் மரம் அடிச்சு அவன் கீழே விழுந்து அங்கேயே அவன் இறந்து போயிடுறான். அப்புறம் இந்த சைடு தான் காட்டுறாங்க அந்த ஒய்ஃப் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ என்ன பண்ணது சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஸ்னோ கட்டி வந்து தொங்கிக்கிட்டு இருக்கவாமா ஐஸ் வந்து, அதை எடுத்து கழுத்துலேயே ஒரே சொருவுதான் அவன் அங்கேயே துடிச்சு இறந்து போயிடுறான். அவர் 2 பேரும் அங்கேயே கட்டி தழுவிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அந்த பொண்ணு பார்க்குறா. ரொம்ப சந்தோஷமா சாண்டா சொன்னதை நிறைவேற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சைடு தான் காட்டுறாங்க எல்லாரும் மர்டர் பண்ணிட்டு சாண்டா மட்டும் ஒரு வண்டி எடுத்துட்டு வேகமாக முறுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து அந்த வில்லன் நிற்கிறான், சாண்டா வாடா இங்க அப்படின்னு சொல்லி நின்றுகிட்டு இருக்கும்போது அவளை வந்துட்டு அவனை முடிக்கணும்னு சொல்லிட்டு வேகம் முறுக்கிட்டு போனா நகர்ந்துருவானம்மா. கீழே வந்து பார்த்தா ஒரு கட்டை இருக்குது. அப்படியே பட்டு சாண்டா பறந்து போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி வீடு இருக்குமாம்மா, அதுக்குள்ளே போய் உலக்கடின்னு விழுந்துருவாரு. சாண்டா வில அந்த சைடு அந்த வண்டி வில. அப்புறம் நம்ம சாண்டாவும் வந்து முடியாமல் படுத்துட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல வில்லன் வரான். வந்த உடனே அங்கே ஸ்க்ரோல் மாதிரி இருக்கு. திறந்து பார்த்தா உள்ள வந்து யார் யாருக்குள்ள கிஃப்ட் தரணும்னு பேர் எழுதியிருக்கு. அப்போ உண்மையிலே நீ சாண்டு தானடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இன்னையோட கிறிஸ்மஸ் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி கொலை பண்ணலான்னு சொல்லி வரான். பக்கத்தில் வர 2 பேருக்கு பயங்கரமான சண்டை போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து தீப்பொறிப்பட்டு அங்கே இருக்கிற வண்டியிலேருந்து பெட்ரோல் லீக் ஆகிட்டு இருக்கு. அது மேலே பட்டு வெடிக்க போகுது. அச்சாச்சான்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே ஓடி போகிறாங்க. போனாட்டு வெடிக்குது. சாண்டாவை பறந்து போய் விழுறாரு. விழுந்த உடனே அங்கே தான் அவரோட சுத்தியில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு அடிக்கலான்னு சொல்லி வரும்போது ஸ்னோ வந்து வலிக்கணுமாம்மா, கவுந்து அடிச்சுட்டு நம்ம சாண்டா விழுறாரு. அதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குத்துறதை வச்சு அப்படியே முதுகில் குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்கான். அவரால் சுத்தவே முடியவே இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்தில் சுற்றி எடுத்து அடிக்கலான்னு சொல்லி வரும்போது அவன் அப்படியே அழகாக தடுத்துட்டு இப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு இடத்துல தள்ளிடுவான். அது சிம்னி மாதிரி ஒன்று இருக்குது. வேகமாக போய் தள்ளிட்டு இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே காலில் கையில் மூஞ்சில் ஏதாவது கிளியும் கிழிக்கிறான். அவ்வளோதான், இன்னொரு கிழிச்சானா அங்கேயே இறந்து போயிடுவார். அப்படின்னு இருக்கும்போது இங்கே பாரு உங்கள் வாழ்க்கையில் இதை மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சமாக வந்து மூக்கை டச் பண்ணுவார் பாருங்க. அவ்வளோதான் பிளாஸ்ட் மாதிரி மேலே போயிடுறாரு. அவன் அப்படியே கொஞ்சமாக சதறி ரத்தம் அப்படியே தெரிக்குது மேலே ஹாய்னு அப்படி காட்டிகிட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான் அப்படியே மேலே நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து கன் எடுத்து சுட்டுருவான். இது யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. கன் எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்க அப்படியே மேலேருந்து கீழே விழுந்துருவார். கொஞ்சமாக அவரோட உயிர் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே தலையில் சுட்டு மொத்தம் முடிச்சு விடலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம பாட்டி என்ட்ராகிறாங்க பாருங்க. என்ட்ராயிட்டு கன் எடுத்து அவன் தலையில் வச்சு நான் சுட்டா நீ செத்துருவடா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வச்சு சுட அவன் அங்கேயே இறந்து போயிடுவான். அடுத்து சாண்டாவை தான் காட்டுறாங்க. கொஞ்சமாக உயிர் போய்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணு வந்து அழுவுறா. குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து சோகமாக இருக்கும்போது அவன் வந்து இல்லை இவருக்கு ஹீட்டு தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே அந்த பணம் இருந்து பார்த்தீங்களா பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எரிக்க ஆரம்பிக்கிறான். அங்கேருந்து அந்த பொண்ணு வந்து என்னடா பண்ணுற பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனால் அந்த வேகத்தில் வேறு காப்பாற்றணும் இல்லை, பொண்ணு வேறு காப்பாற்றிருக்காருல்ல, அதனால வந்து பணத்தை கொஞ்சமாக எரிச்சுக்கிட்டு இருக்கான். பாதி பணத்தையும் எரிச்சிருவான். அவன்கிட்ட இருந்ததில் கால்வாசியாக எரிச்சிருவான். ஆனால் சாண்டாவை காப்பாற்ற முடியல. கொஞ்சமாக அப்படி உயிர் போயிடுது.
எல்லாரும் சோகத்தோட உச்சியிலே இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படி எந்திரிக்கிறாரு. சாண்டா என்னையா உயிரோட வந்துட்டு அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். இவங்களுக்கெல்லாம் கையும் ஓடல காலும் ஓடல, சாண்டா உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது சக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா இவரோட மான் வண்டி வந்துருது. தம்பிங்களா கன்சோட் சத்தத்தை கேட்டவொடனே ஓடிட்டீங்களாடா, எப்படா வந்தீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மட்டும் தனியாக கூப்பிட்டு, பாரு என்ன நம்பினல, நான் உண்மையிலே இருக்கேன், எல்லாரும் என்ன நம்புங்க, நீ என்ன நம்பினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்டே சொல்லிட்டு அந்த வண்டியில் அப்படியே ஹா 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 அப்படின்னு ஏறி பறந்து போறாரு. இந்த படம் அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் இந்த வருஷம் டிசம்பர் 5 வந்து அடுத்த பார்ட் ரிலீஸ் ஆகுது. வந்தோடனே உங்களுக்காக கொண்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.